எல்லா மகானுமே எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடுறது, அது அது ஜீவகாரணியமாக அதை பண்ணுறோம் இல்லையா. எனக்கு வந்து ஐயா உடம்போடு இருக்கக்குள்ள உடம்போடு இருக்கிற வடப்பண்ணில் ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ராஜ் டிவியில் அவுட் பண்ணிதா அவரு நானும் போய் ஐயாட்ட கேட்குறோம், நாளைக்கு பங்குனி உத்திரம் அன்னதானம் போட்டலாமான்னு போய் கேட்குறோம். அப்போ ஐயா வந்து அன்னதானம் அங்கே போடணும் அப்படின்னாரு. எனக்கு புரியல, அதோட நோக்கம் எனக்கு புரியல. அப்போ அவர் கூட வந்தவர் சொன்னார், ஐயா நாளைக்கு பங்குனி உத்திரல ஐயா இங்கே வருவாங்கள்ல, அதுக்கு அன்னதானம். ஓ சரி போடுங்க, பேஸாக போடுங்க, தலைவாழையில் எடை போட்டு போடுங்க அப்படின்னாரு. அன்னதானம்னு ஞாபகம் வருது ஒரு 94 95 அந்த காலகட்டத்தில் ஐயாவை முதன்முறையாக சந்தித்த போது ஐயா வந்து தெரு ஓரங்களில் வீதி ஓரங்களில் நின்றுட்டுருப்பாங்க. இரவு நேரங்களில் அன்னதானம், அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. தோசை கட்டுக்கட்டாக அடுக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இட்லி பொட்டலங்கள் வரும், இந்த மாதிரி பிரியாணி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு உணவுகள் வந்து யாராவது வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஐயாவை சுற்றி இருக்கக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே, அது யாருன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதில் பார்த்திங்கன்னா பிரபலமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. கஞ்சி பிரசாதம் கொடுத்துட்ருக்கோம். கஞ்சி பிரசாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ஃபிக்ஸு வந்தவங்க, அதே மாதிரி நோய் இப்போ சில பேர் உடலில் வந்து ரொம்ப நோய்பட்டு உடம்பு இதுவாக இருப்பாங்க, அவங்க வந்து ஊரில் இருப்பாங்க. அது யாராவது ஒருத்தர் மூலியமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி வடபையில் பாபாட்ட கஞ்சி கொடுக்குறாங்க காலைல ஒரு 7 மணிக்கு, அதை வாங்கி குடித்தா சரியாயிடும். ஜாதக ரீதியாக பார்த்து கூட சொல்லுவாங்க, அங்கே போய் பிரசாதம் சாப்பிட்டா தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி. அதுபோல் சில பேர் வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கி அந்த பிரசாதம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஜிஹெச்சில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த டிவோட்டிஸ் வாங்கிட்டு போயிட்டு சில பேர் கொடுத்து நிறைய மிராக்கள் நடந்துருக்குது. அந்த கஞ்சி பிரசாதம் அவ்வளோ பெரிய மகத்துவம். சரி அங்கே வச்சு அந்த சின்ன ரூமும் உங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது, இருந்தாலும் நைட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து காலைல இறக்கி வச்சு இறக்கணுன்னா அந்த ஒரு 3 அண்டை 4 இறக்கணும். வந்து கையை அப்படியே பார்த்துட்டு மூட வச்சு போடுவார். திரும்ப ஒரு முறை வந்துவார், அது திறன்னுவார், திறமந்தோன்னு பார்ப்பார், பார்த்துட்டு போயிடுவார். இப்படியே 2-3 முறை பண்ணிட்டு சரின்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஐயா போட்டலாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு சாப்பாடு ஒரு பாக்கு மட்டையில் எடுத்துக்கிட்டு போகிறோம். உள்ளே போய் பார்த்தா காணோம். எங்கே போயிட்டார்ரா இவருன்னு சொல்லிட்டு பின்னால் போய் பார்க்குறோம், மேலே போய் எங்கே தேடி பார்க்குறோம், காணோம். கடைசியில் அந்த வெயில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ஐயா போடுங்க, எவ்வளோ நேரம் வெயில் நிற்கலாம். சரின்னு அப்புறம் சொன்னேன், இல்லை ஐயா எங்கே போனார், ஐயா இப்படி போனார். நாங்கள் பார்த்தா அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு 10 பேருக்கு நடுவில் பாக்கு மட்டையை வச்சு நிற்கிறாரு. அது வந்து எனக்கு இன்றைக்கும் அந்த ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். முதன்முறையாக வந்து அன்னதானங்கள்லாம் ஸ்டார்ட் ஆன போது பௌர்ணமி அன்னதானம்லாம் கொடுக்கும் பொழுது ப்ளஸ் வந்து இந்த பங்குனி உத்திரம் அது ஒரு விமரிசையாக இங்கே ஒரு பெரிய அன்னதானம் ஏற்படுத்தினாங்க. ராஜ் டிவி திருநாவுக்கரசு அண்ணன் அவங்களுடைய சகாக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த முறை வந்து அந்த அன்னதானம் செய்யும் பொழுது அந்த அன்னதானத்துக்கு உண்டான மிகப்பெரிய உணவுகள்லாம் தயாரிப்பு நடந்தபோது அந்த இடத்துக்கு சின்னையா தானாக போனார். அதாவது ஐயா வந்து அனுப்பி வச்சார். அந்த உணவு தயாரிப்பு முடிஞ்ச உடனே சின்னையா வந்து தலப்பா கட்டிட்டு எந்திரிச்சு வந்துட்டார். காலையில் அந்த உணவு பரிமாறத்துக்கு முன்னாடி ஐயா வந்து இந்த அறையிலிருந்து வெளியே வந்து அந்த அன்னதானத்தினுடைய அந்த சாப்பாட்டினுடைய தட்டு திறக்க சொல்லி கையை வச்சு இப்படிலாம் பண்ணார். ஏன்னா அது ரொம்ப அன்யூஷுவலான விஷயம். ஐயா வந்து எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்கள், ஏன்னா மந்திரம் சொல்கிறது அவங்க எப்படின்னு யாருக்குமே எப்போவுமே சொல்ல முடியாது. மதியானத்தில் சாப்பாடு ஒரு 50 பேருக்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க 4 பேர் இருப்போம், அவங்க தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம் இந்த கொரோனா டைமில். அதுக்கப்புறம் என்ன போச்சுன்னா டிஓடி 2 பேர் ஆகும், 2-3 நாள் ஆகும். அப்புறம் பப்ளிக்கில் போகிறோம் சாப்பாடு கொடுக்கலாம் கேட்கும்போது அது ஒரு 50 பேருக்கு மேக்ஸிமம் அதை கொடுத்துட்ருக்கோம் இப்போது ஐயா கிட்ட. அது சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு காரக்குழம்பு, அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அப்படி போட்டு பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இங்கே போடுறோம். அன்றைக்கி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே சாப்பாடு. இன்றைக்கி வந்து எப்பயும் ஒரு 300 பேர் 350 பேருக்கு போடுவோம். இப்போ இந்த கேஸ் பிரச்சனை ஹோட்டல்லாம் இல்லாதனா இன்னும் கூட்டம் அதிகமாகுது, இன்னும் இருக்க கூட்டம் அதிகமாகும். அதனால அவங்களோட மகான்களோட முக்கியமான ஒரு குறிக்கோள் அதுதான். அவங்க வயிற்றுக்கு சாப்பாடு போடணும், அதுதான். இது எனக்கு ஐயா வலியுறுத்தியிருக்காங்க 2-3 முறை. நான் அதுக்கு உதாரணங்கள் சொல்லலாம்.
பட் இது வந்து அன்றைக்கி வந்து அவர் கூட அதில் ஒருத்தராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காட்டிட்டார். அந்த 10 பேரில் ஒருத்தன் வர்றான், நானும் இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கும் அந்த பயம் இருக்குது எனக்கு. சாப்பாடு போகிற நேரம், அங்கே போயிடுற நேரம், அதுக்கு தான் போயிடுறது. எல்லாத்தையும் விட்டுரு அந்த நேரத்துக்கு அங்கே போயிடுவேன் நான். சாப்பாடு போகிற நேரத்தில் அங்கே போய் நின்று வருவேன். கூட்டம் பார்த்திங்களா வந்துக்கிட்டே இருக்கும். 2 மணி வரையும் ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அதுதான் நான் ஒரு மேலான ஒரு ஐயாவோட விருப்பம் அதுதான். வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும், எந்த ஒரு தடை இல்லாமல் அது பண்ணணும். அது பண்ணிகிட்ருக்கோம். எப்படியோ எந்த வழியிலையோ அவங்க கொடுக்குறாங்க, பொருளை வாங்கி கொடுக்குறாங்க, பொருள் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால எப்படியோ தடை இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கோம். வேதத்தில் சொல்கிற விஷயங்கள், கோடி கன்னிகைகளுக்கு விவாக பிராப்தம் செய்தாலும், கண்ணு கெட்டின தூரம் இருக்கக்கூடிய நிலங்களை நீங்கள் தானம் செய்தாலும், தானங்கள் சொல்லக்கூடிய எந்த விதமான தானங்கள் உலகத்தில் செஞ்சாலும் பசித்த ஒருவருக்கு அன்போடு உணவிடுதலைப் போல அந்த அன்னதானத்திற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நகி நகி பகுதானாம் அன்னதானம் சமானம் அப்படின்னு சொல்கிற ஒரு வேத வாக்கியம். மெயினாக வந்து பின்னாடி போனோன்னா படி இருக்குது. அந்த படியில் ஒரு ஓரமாக உட்காந்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டிக்கிட்டு பாபா கிட்ட போயிட்டு வந்து அன்னதானம் பண்ணுங்கள். கூடுமான அளவுக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா அவங்க மனபாரங்கள் ரொம்ப குறையும். அன்னதானம் பண்ணால் ஏன் குறையுதுன்னாக்கா, அந்த ஒரு 100 பேரில் ஒரு நல்ல உள்ளம் இல்லை 5 நல்ல உள்ளங்கள் சாப்பிடும் போதோ, அப்போ மற்றவங்களாம் நல்ல உள்ளங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எல்லாருமே வந்து ஒரு குருவுன்றது பிரசாதம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம போனோம் வடபழனியில் போனோம், குருக்கிட்ட பிரசாதம் சாப்பிட்டோன்னு நினைக்கும் போது அந்த குரு ஆசீர்வாதம், அவன் நினச்ச ஆசீர்வாதம் நம்மளை நல்லா வாழ்த்தும், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். வடபழனி பரஞ்சோதி பாபா சர்வ மங்கள திருவடி சரணம். மனித பிறப்பெடுத்த ஒவ்வொரு மனித ஜீவர்களுக்கும் மகத்தான ஒரு புண்ணியம் குரு வாய்ப்பது. சத்தியத்தை காட்டக்கூடிய ஒரு குரு வாய்க்கும் பொழுது அந்த பிறப்பு ஈடேறுகின்றது. எதற்காக பிறந்தார்களோ அந்த பிறப்பு நிறைவுறுகின்றது. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல பரஞ்சோதி பாபா, வடபழனி பரஞ்சோதி பாபா திவ்ய திருவடிகளே சரணம்.